சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஃபுட்டு சாப்பிட்டீங்க? நல்லையா? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நெல்லியடியில் வந்து நிற்கிறோம். கருத்துற நெல்லியடி என்பது எல்லாமே வந்து எங்கள் இடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெல்லியடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை வந்து இருக்குது, மரக்கறி சந்தை வந்து. நாங்கள் இன்றைக்கி இந்த மரக்கறி சந்தை தான் பார்க்குறதுக்கு வந்தாங்க. இப்போ நெல்லியடி சந்தையோட வாசல் உள்ளே வந்து போகிறோம். இப்போ ஏலம் வந்து ஒரு பெரிய சவுண்டாக வந்து இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி ஏலங்கள் வந்து தொடங்கிடுது, என்ன மாதிரி என்னென்ன விலைக்கு போகுது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். வரும்போது நாங்கள் வாசல்லேருந்து உள்ளே வந்து போய்கொண்டிருக்கோம். நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மணி ஆகிட்டுது. நாங்கள் உள்ளே வந்தாச்சு. பின்னால் தான் வந்து கூரல் வந்து நடக்குது. நாங்கள் கூரல் நடக்கிறத போய் பார்ப்போம். இதில் நினைக்கிறேன்னா வந்து பருத்தரைக்கு தான் மரக்கறி ஏறிங்கன்னு போகிறேன். பருத்தரைக்கு ஆகுது என்ன விலைப்படி மரக்கறிகள் எடுத்தீங்களா? கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் 300. கத்திரிக்காய் 300. புடலங்காய் எவ்வளோ போகுது? 180. 180. அப்போ என்னென்ன மரக்கறிங்க இங்கே இருந்து எடுத்துருக்கீங்க? கீரி 50 ரூபா கிடையாது. ஓ, மரவள்ளி 100 ரூபா. மரவள்ளி 100. மற்றது புடலங்காய் 180 ரூபா. ஓகே. தக்காளி பழம் 500க்கும் 600க்கும் இருக்கு. 500 600 போகுது. 500க்கும் இருக்கு, 600 ரூபாய்க்கும் இருக்கு. மற்றது கீரி 50 வருது சாமான். தேசிக்காய் என்ன மாதிரி போகுது? தேசிக்காய் 900 சரி. என்ன சாமான்? இதுதான் தேங்காய் வந்து கூரல் வந்து போய்கிட்டு அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம். தொண்ணூறு 95 100 2 5 6 6 12 13 14 15 16 17 18 பார்த்தீங்கன்னு சொன்னால் 118 ரூபா வந்து தேர்ந்தெடுக்கு. 1100 1150 1200 1250 1300 1350 1400 1400 ஓகே, இப்போ வந்து விழாப்பழம் வந்து கொண்டு வந்திருக்கீங்கன்னா பார்ப்போம் என்ன விலை போகுது அப்படின்றத பார்ப்போம். 3 விழாப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 ரூபா. நாங்கள் வந்து 700 ரூபா தரீங்களா எனக்கு? ஓ, 1060
முடிவிடாப்புல 1060 400 450 450 460 அண்ணா நீங்க இந்த மரக்கறி எங்க இருந்து கொண்டு வரீங்க? தமிழ்ல இருந்து. அப்ப கேட்க மருதநாமடத்துல இருந்துன்னு சொல்லுங்க. தமிழ்ல இருந்து மருதநாமடம் போய் தான் பாருங்க. தமிழ்ல இருந்து மருதநாமடம் போய் தான் இருக்கு. சாமான் எடுத்து கொண்டு வரேன். சரி சரி. அப்ப இதுல இருந்து கூட வரது தமிழ்ல இருந்தா? தமிழ்ல இருந்து வரலாம். தமிழ்ல வா சாமான். இந்த ரிப்போர்ட் உங்களை என்ன கட்டாயம் எடுக்கணும்ப்பா. நீங்கள்லாம் இது இந்த முதுகெலும்புகள். ஆளே வந்தாங்க 85 வயசு ஆள் 45 கிலோ வீட்டால் 80 கிலோ புதிய கேத்தி கொண்டிருக்குது. என்ன வரும்போ நீங்க பணத்தை காட்டி 4 கூட தெரியாது. ஆனால் மூத்த காட்ட பணம் கொடுக்கிறது மூத்த காட்டு ஆள் வீடியோ எடுத்தார் இந்த சந்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக சுத்து மாதிரிலாம் அடைச்சி வந்து இதுக்குள்ள வந்து எல்லாமே இருக்குது. இப்போ சாப்பாட்டு கடையாக இருக்கட்டும், உடுப்பு கடையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இருக்குது. வர்றாங்க பார்த்தீங்கன்னா காலம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு இதில் வந்து சாப்பிட்டு வந்து போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழக்கடை வந்து இருக்குது. இங்கே வாழைப்பழ வெத்திலை கடை எல்லாம் இந்த இடத்துலாம் இருக்குது. கொஞ்சம் பிரித்து தான் இருக்குது. முன்னுக்கு மரக்கறி சந்தை இருக்குது. அதே மாதிரி பின்னால் வந்து பழக்கடை இருக்குது. அதே மாதிரியே சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கடைகள் வந்து இருக்குது. நாங்கள் வந்து இப்போ இன்னும் வந்து மரக்கறி சந்தைக்கு உள்ளே வந்து போயில்லை. வெளியில் வந்து கூறல் நடந்தோன்று இருந்துச்சு. அதையோடய நாங்கள் கொஞ்சம் மினக்கட்டு போயிட்டு இப்போ உள்ளே வந்து போகிறோம். மற்றது என்னென்னு சொன்னால் இங்கே வந்து கூறல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் கேட்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து மைக்கில் நாம் வந்து அறிவிக்கணும் என்னென்ன விலை போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ கிணவர் வந்து நிற்போம் எல்லா பக்கத்தாலேயும் கூறல் போய்க்கொண்டு இருக்கு. அதால் வந்து இந்த மைக்கில் அறிவிக்கிறபடியாக எல்லாருக்குமே வந்து கேட்கும். உடனே வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இது நாங்கள் இப்போ 2-3 சந்தை போய் பார்த்துருக்கோம். அதில் இந்த முறை வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. மற்றது எல்லாருமே வந்து இதில் கலந்து கொள்ளணும் அப்படின்றது தான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாக்கள் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷம் வந்து வதச்சிக்கணும். பாருங்க அடுத்த கூறல் வந்து போகுது. நாங்கள் அதை விட வந்து இப்போ மரக்கறி சந்தைக்குள்ளே வந்து போவோம். உள்ளே போய் இந்த விலை போகுது அப்படின்றதே பார்ப்போம். வாடாமல் இருக்கிறதுக்கு அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் வந்து கீரை வந்து விற்றுருக்கா. நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நல்ல பிஞ்சு கீரையாக இருக்குது. எவ்வளோ அண்ணன் கீரை போகுது? 60 ரூபா போகுது. 60 ரூபா தான் எடுத்து கொடுக்குறீங்களா இல்லாட்டிக்கு? 70 ரூபா 80 ரூபாய்க்கு இப்போ. ஆனால் இங்கே சந்தையில் 60 ரூபா அன்றைக்கு. இங்கே வரங்க அங்கால அம்மா வந்து கீரை விற்க வந்துருக்கா. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சந்தையை வடிவாக வந்து சுற்றி பார்ப்போம். சந்தையை சுற்றி பார்த்துட்டு அடுத்த கட்டம் வந்து ஆக்களோட வந்து நாங்கள் கதைக்க போகிறோம். இப்போ மரக்கறிகள் வந்து இப்போ எல்லாம் அடிக்க காலமாக தானே, அதில் வந்து வேலைகள் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆக்களோட இன்னும் பாருங்க இப்படி சந்தை வந்து கூட நீட்டாக இருக்குங்க. நெல்லியடி ரைட்.
நாங்கள் வந்து இப்போ அம்மா வந்து காலம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் அம்மாவோட வந்து கதைய போகிறோம். இன்றைக்கு வந்து மரக்கறிகள் வந்து என்ன விலை போகுது அப்படின்னு அம்மாவோட கதைய போகிறோம். அம்மா வணக்கம் அம்மா. இப்போ மரக்கறிகளோட விலையை இருக்கா சொல்லுவீங்களோ? ஓ என்ன சொல்கிறோம் கேளுங்க. சூப்பராக தான் காய்க்கிறீங்க. பைத்தங்காய் எவ்வளோ அம்மா போகுது இன்றைக்கு? என்ன கிலோவா? என்னதுக்காண்டி அப்படி அப்போ நீங்கள் என்ன விலைக்கு எடுத்தீங்க? மற்றது தேசிக்காய் அன்னைக்கு எவ்வளோமா போகுது? 1000 போகுது. கரெக்ட் எவ்வளோ போகுது? ஓகே. அப்படி என்னுடைய கத்திரிக்காய் தான் இங்கே கூட பார்த்தேன்னா என்ன விலை போகுது? கத்திரிக்காய் 300 350. வெண்டிக்காய் 280. கீரை எவ்வளோ போகுது உங்கள்ட்ட? 70 போகுது, 60 போகுது, 80 போகுது. கட்டுக்கு தக்க மாதிரி. அப்போ சாப்பிட்டீங்களா காலமே? டீ குடிச்சாச்சு. அப்போ சாப்பாடு எத்தனை மணிக்கு நீங்கள்? பிள்ளைகள் கொடுத்து விடுங்க. தக்காளி பழம் என்ன விலை? தக்காளி பழம் 300 800. ஆமா. அப்போ இன்றைக்கு விலை என்ன கூடுதா? மரக்கறி என்ன போகுது? பாவக்காய் என்ன மாதிரி? அப்படியே. அப்போ பாவக்காய் எல்லாம் விலை கூடத்தான். ஓகேம்மா. நீங்க வாசல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஐயா வந்து தேங்காய் வந்து வித்து கொண்டிருக்காரு. இன்றைக்கு தேங்காய் வந்து என்ன விலை போகுது அப்படின்னு சொல்லி சந்தைக்குள்ள வெளியில கூறல் நீங்க பாத்துருப்பீங்க. அதை விட வந்து சந்தைக்குள்ள என்ன விலை போகுதுன்னு சொல்லி நாங்க ஐயாவோட கதைப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். போகுது அப்படி சாரி 50 110 மட்டும் போகுது. 50 110 வரைக்கும் போகுது. இங்க ஐயா எந்தெந்த இடத்துல வந்து தேங்காய் வருது? எந்தெந்த இடத்துல இந்த தேங்காய் வந்து வருது? வடமராட்சி நல்ல உற்பத்தி. இப்போ அப்ப நாங்கள் கொடியாமன் சாவச்சேரி ஒன்றும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை உற்பத்தி தேங்காய் இஞ்சி உற்பத்தி தேங்காயும் எங்களுக்கு காணும். வடிவாக காணும். தன்னிறவுக்கு மேலே வந்துடுது. இதுவே நாங்கள் நாங்கள் இங்கே சேர்த்து இன்னும் கொடியாமன் சாவச்சேரி கொழும்பு வெளிமாட்டவர்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கோம். அனுப்பி கொண்டே இருக்கோம். அந்த அளவுக்கு உற்பத்தி வடமராட்சியில நல்லா கூடிட்டு. இப்ப இங்க நீங்க உங்களுக்கு இங்க கூரல்ல வந்து இங்க வந்து எடுக்கிறீங்களோ இல்ல என்ன மாதிரி? விடிய எல்லாரும் கொண்டு இருக்கீங்க. தங்க கொண்டு வந்து அந்த பொது இடத்துல ஓட்டினால் அதில் நாங்கள் கூறி யாரும் கூட இருக்கிறதோ அதுக்கு அந்த பொருளாக கொடுக்கிறோம். இப்போ நீங்கள் அன்றைக்கு இந்த தேங்காய் எல்லாம் இப்போ உங்களுக்கு என்ன விலைக்கு கிடைச்சிது? அது பிஸ்னஸ் தந்திரமோ சொல்லக்கூடாதோ? அப்படி 100க்கும் எடுத்தேன். ஆக நல்ல இன்னும் பிறந்தங்க 100க்கும் எடுத்தேன். ஓகேயா, சந்தோஷம். ரைட். வணக்கம். இங்காலையும் அண்ணன் வந்து தேங்காய் வந்து இப்போ தான் வந்து அடுக்கி கொண்டிருக்கார். காலமட்டை நாங்கள் குழப்பக்கூடாதான், இருந்தாலும் அன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தாருன்னு சொன்னால் நாங்கள் ஒருக்கா கதைப்போம். எங்கிட்ட நெல்லியடி சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி நிலவரம் இன்றைக்கு தெரியத்தான் நாங்கள் வந்தாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாக்களோட கதை கேட்க வந்து அண்ணன் கூட ஃப்ரீ என்ன கதைப்போம்னு சொல்லி ஒட்டி பிரச்சனை இல்லை கதைப்போம் அப்படின்னு தான் எல்லா இறக்கட்டாலும் அப்படி தான் சொல்லிங்கன்னா. இப்போ நாங்கள் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணையோட தான் அண்ணன் வந்து தேங்காய் தான் வச்சுக்கார். அன்னைய டைம் இருக்கா நாங்கள் கதைப்போம். தேங்காய் வந்து கொட்டி எல்லாம். நீங்கள் இப்போ தானே தேங்காய் வந்து தெரிஞ்சு எடுக்கிறீங்களோ? நாங்களும் கூறி எடுப்போம், கொண்டு வந்து கொட்டி போட்டு எனக்கு தெரிஞ்சு பெருசு சின்ன பெருசு ரொம்ப. இப்போ உங்களுக்கு வந்த தேங்காயில் இப்போ கூறி எடுக்கல எல்லாம் ஒரே சைஸில் வருமோ? இல்லை சைஸில் வராது, சின்ன பெருசு எல்லாம் கலந்து வரும். அதை தெரிவு செய்யும். அப்போ சின்ன பெருசு இப்படி கலந்து வரைக்கும் உங்களுக்கு என்ன விலைக்கு தருவீங்க? கூடுறதுங்களுக்கு தெரியல ஓரளவு காய் என்னென்ன மாதிரி கிடாக்கு. இப்போ 150 110 மட்டும். இன்றைக்கு கூட விலையண்டா எவ்வளவு தேங்காய்? 18 போகும். 118 போனோம். நாங்கள் அந்த தேங்காய் பார்த்து நாங்கள் கூரையில் எடுத்துனாங்க. ஓகே. இன்றைக்கு நெல்லியடி சந்தையில் வந்து கூட வந்து தேங்காய் விலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 118. அதான் இன்றைக்கு வந்து ரெக்கார்ட். அந்த தேங்காய் நாங்கள் கூறிக்கொண்டு கேட்க தான் நாங்கள் வந்து வந்தாங்க. ஓகே. அப்படி வந்து நன்றி அண்ணே. நாங்கள் அப்படி வந்து மரக்கறிகள் இந்த விலையை இருக்கா பார்க்க போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காய பூ வந்து வச்சுருக்கணும். வெங்காய பூ, இங்கே ஜிஞ்சர், கறி மிளகாய், கேரட்டு, வெண்டிக்காய், இப்போ எல்லாமே வந்து மரக்கறிகள் இருக்குது. பீன்ஸ் இருக்குது. மற்றது இது இந்த பிரியாணியில் வந்து நாங்கள் அண்ணையோட கதை. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். எங்களுக்கு ஒருக்கா வெளியே இருக்கா சொல்லுவீங்களோ?
கீரை வந்து உங்களுக்கு 60 ரூபா போடும். கத்திரிக்காய் 180 ரூபா போடும். பீச் வந்து 700 ரூபா போடும். கத்திரிக்காய் 250. வெண்டிக்காய் 200. அதில் இந்த பாவக்காய் பாவக்காய் வந்து விரைச்சி இல்லை, வாரது கூட பஜாருக்கு வாரது கூட நடுக்கிறாரு. வெங்காயமும் இது நாங்கள் 500 ரூபா விற்கிறோம். இது பெரிய வெங்காயம், மிக பார்க்க பெருசு 550 அப்படி போகுது. வெங்காயம் 280 ரூபா போடலாம். அதுதான் சரியான இருக்கும். வந்து 120, 150. கருமிளகாய் வந்து 750 ரூபா போடலாம். பீன்ஸ் வந்து நாங்கள் 900 ரூபா விற்கிறோம். உருளைக்கிழங்கு 220 ரூபா விற்கிறோம். ஆனால் இன்றைக்கு லீட்ஸ் என்னதுக்கான நீங்கள் இப்போ க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கீங்க? மக்களின் சுத்தத்துக்காகவும் எங்களோட தேவையை வியாபார அடிப்படைக்குமா சுத்தமாக. இது இப்போ எவ்வளோதுக்கு எடுத்துருக்கீங்க இந்த லீட்ஸ் வந்து இன்றைக்கு? 700 ரூபா. லீட்ஸ் இன்றைக்கு 700 ரூபா போகுது. அதை விட விலையெல்லாம் வந்து அதிகமாக கிடக்கு. இன்றைக்கு ஆக உங்கள்ட்ட விலை ஒன்று மிரக்கிறீன்னு சொன்னால் என்ன போகுது? இப்போ இருக்கிறது வந்து பாவக்காய், தக்காளி பழம், கேரட்டு, லீக்ஸு, பீட்ரூட் தான் முன்னணியில் நிற்குது. இப்போ திருப்பி இப்போ கரெக்ட் வந்து விலை கூடிக்கிட்டு போதும். எவ்வளோ போகுது இப்போ கரெக்ட்? இப்போ வந்து சாதாரணமாக 600 ரூபா. முந்தையோருக்கு 1200 வரைக்கும் போகணும் இல்லைன்னு? அதுக்கு பிறகு 200 ரூபா விற்று. இப்போ திருப்பி கூடிக்கிட்டு போகுது. அதெல்லாம் மார்க்கெட்டில் செலவு. உற்பத்தி வந்து சாதாரணமாங்கிற இடத்துல 4 மூணு பொருள்லாம் உற்பத்தி. அதாவது வந்து கீரை, கத்திரிக்காய், பைத்தங்காய் தான் செய்கிறாங்க. லீக்ஸ், கேரட், பூவா எல்லாம் வந்து இப்போ வெளி மாவட்டத்துலேருந்து தான் வருது. அதால தான் இங்கே இந்த விலையை வந்து அதிகம். வெளி மாவட்டத்தில் இந்த மழை காலநிலையால் அழிவு உண்டாகும். அதால் விலை கூட. மக்களின் வாழ்வாதாரத்துக்கு இந்த எங்களோட மார்க்கெட்டுக்கு சனம், அதாவது வந்து நெல்லியடி மார்க்கெட்லேருந்து சனம் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால் விலை அதிகம். மக்களின் வேலை உழைப்புக்கு விலை அதிகம் வேண்டாம். சனம் வந்து மார்க்கெட்டில் சாமான் வேண்டாது, கடையில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றவங்களாம் இருக்கு. 4 பேர் இருக்கிற இடத்த 3 பார்சல் எடுத்தா காணுமே 900 ரூபா. இது மக்கள் கரை காய்ச்சிருந்தா ஒரு கரைக்கு 500 ரூபா முடியும். 2500 ரூபா உழைக்கிறவனுக்கு காணாது தானே வரும். காய்ச்சலுக்கு 500 ரூபா வேணுமென்ற மாதிரி சொன்னார். அப்படி இருந்ததால் வந்து மக்கள் வந்து இப்போ கூடுதலானாக்கள் வந்து கடையில் தான் சாப்பாடு எடுத்து சாப்பிடணும், அந்த நிலைமைக்கு வந்து இப்போ வந்துட்டினோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னார். அண்ணோட கதைச்ச சந்தோஷம். நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக வந்து இங்கே இன்னும் மக்கள் இருக்கணும், அவையோட போய் கதைக்க போகிறோம். அண்ணன் நன்றி. ஓகே, பாய். பூசணிக்காய் வந்து கூச்சி விட்டுருக்கீங்கன்னா பூசணிக்காய் வந்து என்ன விலை போகுது அப்படின்ட்டு தெரியல. நாங்களுக்கு இப்போ மக்கள் என்ன விலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீத்துக்காயும் பூசணிக்காயும் ஒரு மலை மாதிரி கிடக்கு வெளியில். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, இந்த சந்தை வந்து எத்தனை மணிக்கு மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும், அந்த விஷயங்களுக்காக இப்போ மற்றது இன்றைக்கு வந்து என்ன மாதிரி வந்து மரக்கறிகள் என்ன விலைகளுக்கு போனது அப்படின்றதையும் ஐயாவோட வந்து காய்ப்போம். என்னன்னு சொன்னால் ஐயா தான் இதில் வந்து மெயினாக வந்து நிற்பார். ஐயாவுக்கு தான் கூடுதலான எல்லா விலைகளும் தெரியும். நாங்கள் ஐயாவோட வந்து காய்ப்போம். ஏன்னா காலமே நாங்கள் 6 மணிக்கு பூரா வலிக்கு 6க்கு 5 நிமிஷம் இருக்கிறதுக்காக நாங்கள் போகிறோம். வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு காணாத கொடுத்ததா இங்கே காணாது. இப்போ கொடுத்தனால ஆக்கள் வார காணாது. அங்கேருந்து அதாவது வடக்கு பக்கத்துல இருந்து தெற்கு கம்ம வரையும் தேங்காய் நாங்கள் இங்கால மரக்கறி பல வகைகள் தெற்கில இருந்து வடக்கு மட்டும். ஆனா இந்த இடம் வந்து எங்களுக்கு போதாது. இங்க கூடுதலா இப்ப கூடுதலான வியாபாரிகள் இங்க வந்து நாங்கள் இதை வந்து எங்களால நாங்கள் வந்து வரி வந்து போக்குவரத்து வெளியிடத்து வியாபாரிகள் அவர் வந்து இங்க
இங்கே கூடுதலாக வந்து அச்சுவேலி, ஆவரங்கால், பலாலி அந்த இடத்துல இருந்து கூட இங்கே அதாவது விவசாயம் தெரியும். இது நல்ல இடம், கொடியாமத்திலிருந்து நல்ல இடத்துல இங்கே பிரச்சனை இல்லை. இங்கே நாங்கள் கூடுனபடி தான் நாங்கள் காசு வாங்குவோம். அதே நேரம் தனிப்பட்ட ரீதியில் அவர்களிட்ட இருந்து விவசாயிலேருந்து வியாபாரிகள் வாங்க விட மாட்டோம். கூடுதலாக கூறி அவர்களுக்கு ஒரு வியாபாரிகளுக்கு இங்கே விவசாயிகளுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு நேற்றமான இது நியாயமான ரேட்டுக்கு போகும். எல்லாம் கூறிய வேண்டிய அவர்களுக்கு கூடுதலான வருமானம் பெறக்கூடியதாக இருக்கு. கூடுறது இது ஒன்றோட்டு நான் இந்த வருஷம் தான் நான் இந்த சந்தை இருக்குது. இது கூடுதலாக மைக்கலான்னு காலமாக பிள்ளைன்னா நாங்கள் பாட்டு போடுவோம். பாட்டு போட்டு சந்தோஷமா இருக்கும், பிரச்சனை இல்லை. இது வந்து எல்லாரும் சகோதரங்களா பழகிறோம், சண்டை பிடிப்போம், வெல்லுவோம். அது சண்டை என்ன, இது சண்டை எல்லாம் புஷ்பாத்திகள் அது ஒரு வீடு மாதிரி தான் வந்து இப்போ எல்லாம் முடிஞ்ச ஒரு 2 hours தான் எங்களுக்கு சரியான வேலை. மற்றபடி ஓகே. இப்போ நாங்கள் ஆறுதலாக இனிமேல் மற்றது கூடுதலாக ஏதாவது பிரச்சனை என்றால் பிரதேச சபையிலிருந்து 2 யோசனை அவர்கள் வந்து இதை பிரச்சனை அவர்கள் அவர் வந்து பிரச்சனையை சில பேர் காசு குறைய கொடுக்கலாம். நெல்லீர் போலீஸ் நாங்கள் வந்து அடுத்த இடமா வந்து பழக்கடைக்கு வந்து போகிறோம். பழக்கடையில் போய் பார்த்து வெளிக்கிட போகிறோம். பழங்கள் வந்து என்ன வேற போகுது அப்படின்றதாகும். ஓகே, நாங்கள் வந்து இப்போ பழக்கடைக்குள்ள வந்து போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வெத்தலை கடை தான் வந்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து வாழைப்பழ கடை தான் இருக்குது. அண்ணன் ஒரு ஆள் தான் இப்போ நிற்கிறார். மற்றாக்கெல்லாம் மொழியில் போயிட்டு நம்ம கடைக்கு. அண்ணா வணக்கம். அண்ணே, எங்களுக்கு இந்த வாழைப்பழத்தின் விலையில இருக்கா சொல்லுவீங்களோ? 400, கப்பல் பழம் 400 ரூபா, கதலி 200. ஓ, மற்ற அந்த செவ்வாழை எவ்வளோ என்ன போகுது? செவ்வாழை 400. அண்ணேண்ட கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஃபுல்லாக பழங்கள் எல்லாம் வந்து அடுக்கி வச்சிருக்கீங்க. செவ்வாழையே பாருங்க, செவ்வாழை வந்து 400 ரூபா அண்ணே, கிலோ வந்து 400 ரூபா வந்து போகுது. இதர பழம் எவ்வளோ சொன்னீங்கன்னா 200 ரூபா. மற்றது ஆப்பிள்கள் எல்லாம் என்ன விலை என்ன போகுது? 200 ரூபா போகுது ஆப்பிள். மாம்பழங்கள் இப்போ என்ன விலை போகுது? ஒரு பழம் 100 ரூபா, 150 ரூபா அப்படி போகுது. விளாட்டு பழம் 50 ரூபா. கருத்த குழம்பு தான் விலை கூட 100 ரூபா. ஓகேண்ணா, நன்றி. பழம் எவ்வளோ என்ன போகுது? 1000 ரூபா. இந்த பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 ரூபா வந்து போகுது. இது இன்றைக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி பழம் தானே. இந்த பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 போகுது. இது வந்து இன்றைக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து பெரிய பழம் தான். ரெண்டாயிரம் பப்பா பழம் எவ்வளோ அண்ணே? கிலோ 150. வேறு என்ன பழம்? பப்பா பழம் இருக்குது. மற்றது இப்போ எல்லாம் கிரேப்ஸ் தானே விலை கூட போகுது. கிரேப்ஸ் எவ்வளோ அண்ணே? இது 1 கிலோ 700. ஆப்பிள் பாருங்க, இந்த சின்ன ஆப்பிள் எவ்வளோ அண்ணே? இது ஆப்பிள் 150. ஒரு ஆப்பிள் 150. கருத்த குழம்பு பாருங்க, நல்ல மஞ்சள் நல்ல பழம். அண்ணா கருத்த குழம்பு எவ்வளோ அண்ணே? 150. ஒற்றை பழம் 150. ஆனால் பழம் புலாங்களை
நான் வெட்டி அங்க எந்த சொந்தக்காரருக்கு தான் கொடுக்கணும். நான் விற்கிறேன் இல்லை அந்த மாதிரி. என்ன எனக்கு அம்மா தெரியும், உங்களை தெரியும். உங்களோட பேர் நான் சொல்லோ தேவியம்மா தானே? நீங்க தேவியம்மா தானே? என்ன மாதிரி எப்படி போகுது பிசினஸ்? நல்லையா? எல்லாம் வெட்டி தான். அப்ப எங்க இந்த காசுல கொண்டு எங்க வைக்கிறீங்க? ஏன் அப்படி சொல்றேன்? அம்மா பார்க்கத்தானே வேணும். அது சிலது உள்ள இருக்குது, சில உள்ள படம் பார்க்கறது. படத்துல வேற என்ன நடக்குது? அது சரி. அம்மா நல்லா படம் தான் பாக்குறா. அவளோட 9 நாடகம். அதுக்கு பிறகுதான் அங்கால வீட்டுல படுக்கலாம். இங்கே நடக்கிறாள். நான் அப்ப சாப்பிடுறேன். அம்மா வந்து எனக்கு குறைஞ்சது ஒரு 20 வருஷமா தெரியும். அம்மாவுக்கு பேர் வந்து தேவியம்மான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். நான் பருத்துறான் உங்களை என்ன தெரியும். அம்மா வந்து இப்ப பாலப்பம் தான் சாப்பிடுறீங்க. ஆள் பயங்கர முஸ்பாத்தி. முந்தியே முஸ்பாத்தி தான், இப்ப சொல்ல தேவையில்லை. அதை விட என்ன கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. சிரிப்பு தான். ஓகே, அம்மா வந்து சாப்பிடுறா. அம்மா வந்து பயங்கர முஸ்பாத்தி தான். அந்த பிள்ளைன்ற கதையில முஸ்பாத்தியான் தான் சொன்னவா. ஐயா அவரால் தெரிஞ்ச ஒரு ஐயா தான். என்னோட ஃப்ரெண்டோட ஒரு அப்பா அவரால் தான் அவரும் இருக்கிறார். அவரோடையும் கதைச்சு போட்டு நாங்கள் போவோம். அப்பா வணக்கம். என்ன மாதிரி சுகமா இருக்கிறீங்களோ? என்ன மாதிரி இப்பதான் காலம் ஸ்டார்ட் பண்ணி இருக்கீங்களா? என்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இல்லை இங்க பிசினஸ்? ஓடும். முந்தி நீங்க அந்த உடுப்பு கடையில வச்சிருக்கீங்க இல்லையா? முதல் வேற கடையில வச்சிருந்தீங்க, ஃபேன்சி கடை வச்சிருந்தீங்க. அப்பயே வந்த ஞாபகம் இருக்கு. இப்ப இங்க வந்து கனகாலம். இப்ப ஃபேன்சி கடை இல்லை, இப்ப உடுப்பு கடை. ஃபேன்சி கடையும் இருக்கு, உடுப்பு கடையும் இருக்கு. அப்ப இந்த மரக்கறி சந்தைக்குள்ள என்னென்ன? இப்ப மரக்கறி சந்தை மட்டு மண்டியில தானே இருக்குல்ல? என்னென்ன இருக்கு இதுக்குள்ள? பழக்கடை இருக்கு, வெத்தில கடை இருக்கு, உடுப்பு கடையும் இருக்கு. இறைச்சி கடை இல்லையோ? இப்ப இறைச்சி கடையும் இப்போ இருக்கு. ஓகேயா, இது யூடியூப் சேனல் தான். பாருங்க. சரி, போயிட்டு வாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி கடை, மீன் கடை எல்லாம் இருக்கு. அதையும் நாங்கள் போய் பார்த்துட்டு போவோம். பாருங்க, எல்லாமே புரிம்பாக இருக்கு. உண்மையிலேயே நல்ல நீட்டாக தான் வச்சிருக்கணும். அந்த இறைச்சி கடையில், மீன் கடையில் ஆக்கள் எப்படி நிற்கணும் அப்படின்னு தெரியல. இதுதான் வந்து நெல்லியடி மீன் சந்தை. ஐயா தொள்ளு மண்டை எவ்வளோ போகுது ஐயா? மீன் எவ்வளோ ஐயா தொள்ளு மண்டை? 400. 1/4 கிலோ 400 ரூபா. 1500. ஓகே ஐயா. மீன்கள் வந்து இந்த பெரிய சந்தை தான், நல்ல இடம் இருக்கு. ஆனால் கூடுதலான ஆட்கள் அந்த மீன் கொண்டு வந்து இங்கே கூடுதலான ஆட்கள் இல்லை. 2 பேர் தான் இருக்கணும். அம்மா ஒரு ஆள் இருக்கு, அம்மாவோட இருக்கு. ஆமா, என்ன மாதிரிம்மா இது? என்ன விலை இந்த மீன் இன்றைக்கு? இது என்ன மீனம்மா? இது சீலா கொஞ்சம் கிலோ 600 ரூபாவும். எவ்வளவு? கிலோ 600 ரூபா போகுது. இங்கே சூடு எவ்வளோம்மா? கிலோ 500 ரூபா சூடு. ஓகே ஐயா. இந்த நெல்லியடி சந்தை இப்போ இந்த இதுக்குள்ள மீன் சந்தைக்கே நாட்கள் இவ்வளோ குறைவாக இருக்குது. நீங்கள் 2 பேர் தானோ? இனிதான் வருவீனவே? அது சரியோ. எத்தனை மணிக்கு இங்கே ஆக்கள் வருவீனா நெல்லியடி மீன் சந்தை? 10 மணிக்குள்ளே வந்துடுவீங்க. என்னென்னு சொன்னால் நான் நினச்சது இவன் 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, இனிமேல் தான் வந்து ஆக்கள் வந்து வரையணும். ஐயாக்கள் வந்து இப்போ காலமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆக்கள் வேறு இப்படி 10 மணி ஆகும். 10 மணிக்கு வந்துருக்கணும். 10 மணிக்கு வந்து எத்தனை மணி மட்டும் இங்கே மீன் சந்தை நடக்கும்? ஓகே, 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இங்கே மீன் சந்தை வந்து இருக்கும். இந்த இதில் வந்து எல்லாமே இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து இறைச்சி கடை வந்து இருக்குது. அதையும் நான் நல்லா காட்டுறேன் உங்களுக்கு. இறைச்சி கடை வந்து இங்கே வந்து இருக்குது. மாட்டிறைச்சி கடை வந்து இதில் இருக்கு. ஐயா இது என்ன மீன் ஐயா?
இந்த மீனை தான் இந்தியாவில் வந்து வஞ்சர மீன் வஞ்சர மீன் சொல்றேன். எனக்கு அண்டை தான் அது இதண்டி இருக்கு. இங்கே அது அரக்குலாம் வஞ்சரான்னு சொல்றோம். நீங்களே வஞ்சர மீன் இந்தியாவில் வஞ்சர மீன் நல்ல விலை கூடும். இங்கே என்ன விலை போகுது? அது சந்தை மார்க்கெட்டை பொறுத்து எடுக்கிறத பொறுத்து. அரை கிலோ 200 விற்போம், அரை கிலோ 1000 விற்போம். கிலோ எடுத்து 1500 கொடுப்போம், கிலோ எடுத்து 1700 800 கொடுப்போம். அது எங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். தான் ஒரு சாப்பாட்டு கடை என்ன, உடுப்பு கடை என்ன எல்லாமே வந்து இப்போதான் வந்து உடுப்பு கடையில் எல்லாம் வந்து அடிக்க கொண்டிருக்கணும். ஓ வணக்கம் அம்மா. என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க தானே? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? காலை ஃபுட்டு சாப்பிட்டீங்க. என்ன மாதிரி நீங்களும் அகத்தி வச்சிருக்கிறீங்க? இது என்ன இலையம்மா? இது என்ன இலை? இது சண்டியில பசலி. இது என்ன தூதுவளை வெள்ளரை. இது 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 பசலி. எல்லாம் என்ன விலையம்மா? அன்றைக்கு விலை குறையதான். இங்கே இது என்ன பால்? அது மோர். எவ்வளோம்மா இது மோர்? எனக்கு ஒரு அது எவ்வளோம்மா? அது இது 100 ரூபாண்ணே. அதுதான். ஓ உப்பு போட்டிருக்கு. ஓகே நான் இப்போ குடிக்கிறதா? ஓகே போத்தல் திருப்பி தரணும் என்ன? நான் இப்படி கொண்டு போட்டு பிரச்சனை குறைக்க கூட. நாங்கள் வந்து கொஞ்சம் மரக்கரையும் வாங்கிட்டு வெளிக்கிட்டோம். அம்மாட்ட வந்து மோர் வந்து வாங்கினாங்க. குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே, இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். கூடுதலான அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நெல்லியடியில் வந்து எல்லாமே, அதாவது மரக்கறி சந்தை, பழக்கடை, மற்றது மீன் சந்தை, இது எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்னும் வந்து இனிமேல் தான் வந்து மீன்கள் வரும் அப்படின்ற ஐயா சொன்னார். நம்ம சேனல் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.